60 செகண்ட்ல நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியே பீட்ரூட் பவுடர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது தான் இப்போ நான் அதில் சொல்ல போகிறேன். நேர் குறிப்பு, இதில் நான் சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே குத்துமதிப்பாக தான் இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன தெரியுமா? பீட்ரூட்டை வெட்டுறதுக்கு மிஷின், அதை காய வைக்கிறதுக்காக டீஹைட்ரேட்டர், அண்ட் இதெல்லாம் அழகாக பவுடர் பண்ணி பேக் பண்ணி போடுறதுக்காக கிரைண்டர் அண்ட் லேபிளிங் அண்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 2லேருந்து 5 லட்சம் ஆகும். இது நீங்கள் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. பீட்ரூட் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி தோலை எல்லாம் சீவிட்டு அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு டீஹைட்ரேட்டர் அப்படி இல்லைனா உங்களோட ரீஜனில் நல்லாவே வெயில் அடிச்சதுன்னா 2லேருந்து 3 நாளுக்கு நல்லா அதை உலர்த்திடுங்க, ஈரப்பதம் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து கிரைண்டர்லையோ மிக்சர்லையோ போட்டு நல்ல ஃபைன் பவுடராக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமான பீட்ரூட் பவுடர் தயார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்பைரி டேட் நீங்கள் இதுக்கு போட்டே ஆகணும். இது விற்க போகிறீங்கன்னா அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் நிறைய அந்த லேப் எல்லாம் இருக்கும். அந்த லேப்லலாம் நீங்கள் அது போய் கொடுத்தாலே போதும். அவங்களே உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட்லாம் ரன் பண்ணி இத்தனை நாள் வரைக்கும் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. இதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா, FSSAI லைசன்ஸ் தேவை, GST ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. நீங்கள் Amazon, Flipkart, ஆன்லைன் தளங்கள், அதுக்கப்புறம் ஏன் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போய் நீங்கள் தாராளமாக விற்கலாம். Boss wala. Be the boss.